தினமும் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், பழக்கவழக்கங்கள் தான் நம்மளை வளர்க்குதுங்க. அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது நம்ம இப்போ ஒரு வெயிட் லாஸ் ஜர்னியில் இருக்கிறோம். இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு டிசீஸ் ரிவர்சலில், அதாவது ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு இஷ்யூ இருக்குது, ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரி ட்ரை பண்ணலாம், அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தாங்க, ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். அதை நம்ம ரொம்ப வருஷமாக பிரியமாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம். அதை நம்ம திடீர்னு அதை நிறுத்தணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறுத்துறதுக்கு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நம்மளால் முடியாதது கிடையாது, சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான க்யூ, அதாவது சிக்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன சிக்னல், எது நம்ம அந்த சின்ன விஷயத்தை சேர்த்துன்றதோ அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறது. அதாவது நம்ம எது நல்லதில்லை, அது ஜங்க், அது ப்ராசஸ்ட், அது நம்ம உடம்புக்கு நல்லது பண்ணாது அப்படின்னு தெரியுதோ அதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நம்ம கண்ணு முன்னால் வைக்கக்கூடாதுங்க. வாங்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நம்ம வாங்கிட்டோம், எப்போயாவது நான் சாப்பிட்டுக்குவேன், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன், என்றைக்காச்சும் இன்டல்ஜ் பண்ணுறதுல தப்பில்லை அப்படின்னு யோசிக்கிறவங்க வாங்கி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணாமல் ஓரமாக ஏதாவது ஒரு செல்ஃப் வச்சுருப்போம். அதுவும் அந்த செல்ஃபில் நம்ம ஓரமாக தூர வச்சிடலாம். அது மாதிரி நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க தே ஆர் டூயிங் சம்திங் ஃபார் தேர் ஹெல்த் ஆர் ஃபார் வெயிட் லாஸ் அப்படின்னா, we should help to do them by cooperating with them. லைக் நம்ம அவங்க முன்னால் எடுத்து சாப்பிடாமல் இருக்கலாம். ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் நம்ம பசியை தாங்கிட்டே இருக்கிறப்போ, இல்லை நம்ம தனித்தாக எடுக்குது, அதையும் நம்ம ரொம்ப நேரம் அப்படியே இந்த வேலையை முடிச்சுட்டு நான் தண்ணி குடிச்சிக்கிறேன், இதை முடிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு பண்ணுறப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கிரேவிங்ஸ் நமக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லைங்களா? 3 நேரம் சாப்பிட்றவங்க, 2 நேரம் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ நம்ம உடம்பு அதுக்கு யூஸ் அப் ஆகிருக்கும் அந்த டைமிங்க்கு. ஸோ இடையில என்ன சாப்பிட்றோம், ஸோ இட் வில் பி வெயிட்டிங் ஃபார் தட். நம்ம அதை லேட் பண்ண நம்ம கண்ணு முன்னால் என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்து சாப்பிட்ற ஒரு இது வேகம் வந்துடும். ஸோ திஸ் லீட்ஸ் டு சச் பேட் ஹேபிட்ஸ். அதாவது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆடப் ஆகி நம்ம எதை நம்ம நிறுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம நிறுத்த விடாமல் பண்ணுறது. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னால் ஃபோன் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம முடிவு பண்ணுறோம். பட் we are struggling to stop that habit. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்திரிச்சு போய் எடுக்கிற மாதிரி ஒரு தூரத்தில் ஒரு டேபிள், இல்லைன்னா ஒரு சைட் டேபிள் அந்த மாதிரி வைக்கணும். பெட்ரூம்லேயே வைக்கலையா ரொம்ப நல்லது. இல்லை நான் அலாம்லாம் அடிக்கணும், அலாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா பக்கத்துலேயே வைக்காதீங்க, தூரத்தில் வச்சுட்டு படுத்துருங்க. ஸோ நம்ம when we become tired and we go to sleep, what happens, நம்ம திரும்ப எந்திரிக்கணும்னு தோணாது. ஸோ இட் வில் பி லைக் அ க்யூ, அதாவது ஒரு சிக்னல் மாதிரி டு ஸ்டாப் அ பேட் ஹேபிட். இதே மாதிரி தான் நல்ல விஷயங்களுக்கும். அதாவது இப்போ காலையில் எழுந்திரிச்சோடனே நான் தண்ணி குடிக்கிறேன், ஏதாவது கொஞ்சம் லைட்டாக ஏதாவது லெமன் வாட்டர், இல்லை ஸ்பைஸ், அந்த ஜீரக தண்ணி, சோம்பு தண்ணி, அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அதை ஒரு ஹேபிட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் யோகா மேட், இதெல்லாம் பக்கத்துலேயே ரெடியாக வச்சுக்கணும். எதுவுமே நம்ம ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்கிறப்போ தான் we will learn to build that habit. ஸோ நம்ம எதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறோமோ, எந்த பேட் ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணுன்னு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுறோமோ அதை தூண்டுற விஷயங்களை தூரமாக வச்சு பார்த்து பழகுங்க. அதே மாதிரி நல்ல ஹேபிட்ஸ் வளர்க்குறதுக்கு தேவையான விஷயங்களை பக்கத்தில் வச்சு பார்த்து பழகுங்க. கோ வித் த ரிதம் ஆஃப் யுவர் பாடி. ஓகே, நம்ம பாடி நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ லெட் அஸ் யூஸ் இட் இன் அ ப்ராப்பர் வே டு ஹெல்ப் ourselves so that we can help others also. இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.